ஹலோ பேங்டன் பெட்டிஸ், நான் சிங் பேசுகிறேன். ஐ ஹோப் யூ ஆல் ஆர் ஃபைன் அண்ட் குட். இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தருக்குமே என்னோடய நியூ இயர் விஷஸ். ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த நியூ இயர் வந்து எல்லாத்துக்குமே சிறப்பானதாக அமையட்டும். இன்றைக்கி வந்து நம்ம யாருக்காக ஒன் ஷாட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து தயாங்காக. ஒன் ஷாட்டோட டைட்டில் வந்து கோல்டு சிஓடா. இன்ட்ரோ பார்த்திங்கன்னா தயாங் வந்து இதில் வந்து ஒரு கோல்டு சிஓ. அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப ரூடாக கோல்டாக தான் இருப்பார். அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் நேச்சர், ரொம்ப கைண்டாக இருப்பீங்க. உங்களுக்கும் தயாங்க்கும் மேரேஜ் ஆகி 2 months தான் ஆகுது. 2 பேத்துக்கு எப்படி மேரேஜ் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து உங்களுக்கும் உங்கள் வீட்டில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதே மாதிரி தயாங் வீட்லேயும் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க உங்களை. அதனால வந்து 2 ஃபேமிலிக்கும் வந்து பிடிச்சி கல்யாணம் ஆகிருக்கும். தயாங்குக்குமே உங்களை வந்து பிடிக்கும்டா. அவர் கிம் குரூப்போட சிஇஓ, நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான்டா. இன்டர்வியூவில் போதும்டா, இதெல்லாம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாம்டா. ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு கிச்சனில் நின்று ஹம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே ஹம் பண்ணுறது வேறு யாரும் இல்லைடா, நீங்கள் தான்டா. நீங்கள் கிச்சனில் நின்று காஃபி போட்டுட்ருக்கீங்க ஹம் பண்ணிக்கிட்டு. அப்போது 2 கப்பை எடுத்து வச்சுட்டு காஃபியை ஊற்ற போகிறீங்க. ஒரு கப்பில் மட்டும் ஊற்றுறீங்க, இன்னொரு கப்பை அப்படியே ஒதுக்கி வச்சிடுறீங்க. ஒதுக்கி வச்சுட்டு யோசிக்கிறீங்க, அவனே வந்து ஊற்றி குடிக்கட்டும், இதுக்கு தேவையில்லாத வேலை. இந்த 2 months செப்பரேட்டாக ரூமில் தூங்கியிருக்கும். ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது, ஒரு லவ் தான் கிடையாது. பேசுகிறதா கூட தேவையானது மட்டும்தான் அவர் பேசுகிறாரு. மேரேஜ்க்கு முன்னாடியே அவர் வந்து வார்ன் பண்ணியிருக்காருனே, அவனோட பவுண்ட்ரிஸை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், என்னோட பவுண்ட்ரிஸை நீ வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே யோசிச்சிருக்கணும். நீ தான் பெரிய பார்க்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண பாவத்துக்கு ஒரு பேச்சு தனிக்கு கூட ஆள் இல்லாமல் உட்காந்துட்டு வையன். நீங்களும் இந்த மாதிரி கோல்டான எவனையும் கல்யாணம் பண்ணிக்காங்க. அப்படி நீங்கள் கல்யாணம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி இப்படி தான் உட்காந்துட்ருக்கணும். இதெல்லாம் நீங்கள் காஃபி குடிச்சிட்டு யோசிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கீங்க. இப்போ தயாங் வந்து அவரோட ரூம்லேருந்து வராரு, நீங்களும் நோட் பண்ணுறீங்க. அவர் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிற மாதிரி தான் வந்திருக்காரு. ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட், டையெல்லாம் லூஸாக இருக்குது. அது போக வந்து ஸ்லீவ்ஸ் வந்து ஃபோல்டு பண்ணி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, மிஸ்டர் கிம் தயாங், கிம் குரூப்போட சிஇஓ, என்னோட ஹஸ்பண்ட் இப்படி நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிங்க. அவன் நேராக கிச்சனுக்குள்ளே போய் ஒரு கப் எடுக்கலாம். ஆல்ரெடி அவன் கப்பு எடுத்த மாதிரியே இருக்குது. அவன் பார்த்துட்டு அவன் பெருசாக எதுவும் கேர் பண்ணல. அவன் எடுத்த கப்பில் காஃபி ஊற்றிக்கிட்டு அவன் குடிச்சிக்கிட்டு இருக்கான். குடிச்சிட்டு இருந்தான். அப்போ தான் அவன் வாட்ச் பார்க்குறான். வாட்ச் பார்த்துட்டு, ஓயன், நான் 7 o'clock ஒர்க்குக்கு நான் கிளம்பிடுவேன். ஓகே தயாங், போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது தான். உடனே அவன் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான். நீங்கள் அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இது என்ன இன்றைக்கி நேரம் நடக்குது? 2 மாதமாக எதானே பண்ணிகிட்ருக்கான். சரி வீடு, நம்ம வேலையை பார்ப்போம். ஆக்சுவலி தயாங் வந்து நான் இந்த டைம் தான் ஆஃபீஸ் போகிறேன், இந்த டைம் தான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி என்றைக்குமே சொன்னதில்லை. இந்த 2 மாதமாக அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. கரெக்டாக அவன் போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் சொல்லிட்டு போவான். போனால் நீங்களும் சரி வெயிட் பண்ணுவார் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இருந்தால் அவன் வந்து போயிடுவான் வாட்டுக்கு. அது உங்களுக்கு இன்ன வரைக்குமே டிசப்பாயின்மெண்ட்டை மட்டும்தான் தருது. டிசப்பாயின்மெண்ட் தந்தாலுமே வந்து நீங்கள் தயாங்காக ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பார்த்து பண்ணுவீங்க. அந்த வீட்டில் நீங்கள் இல்லை அப்படின்னா வந்து அந்த வீடுக்கான கலையே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் தயாங்காக ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்வீங்க. அது ஃப்ரெஷ்ஷான ஃப்ளார்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், கார்டனிங் ஒர்க்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும், ஹவுஸ் வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து தயாங்க்கு பிடிச்ச மாதிரி, அவருக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவீங்க. தயாங் வந்து ரிட்டன் லேட்டாக வந்தால் கூட அவனுக்காக வந்து லைட் எப்போவுமே ஆன் பண்ணி தான் வச்சுருந்துருப்பீங்க. டின்னருமே வந்து அதாவது ரீஹீட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் ரொம்ப கேரிங்காக வந்து தயாங்க வந்து பார்த்துருப்பீங்க. ரொம்ப கேர் பண்ணுறீங்க. இப்போது அப்படியே ஈவினிங் ஆகுதுடா. ஈவினிங் ஆனால் அவங்க சைடு பார்த்தா நீங்கள் வந்து காலில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட டோர் பெல் வந்து ரிங் ஆகுது. அத்தை வெயிட் பண்ணுங்க அத்தை, யாரோ காலிங் பெல் அடிக்காங்க. இந்த டைமில் யார் வரான்னு தெரியல. சரி வையன், நீ போய் பார்த்துட்டு வாடி. சரி அத்தை, லைன்லேயே இருங்க, நான் பார்த்துட்டு வரேன் யார் அப்படின்னு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் அது வேறு யாரும் இல்லை, தயாங் தான். வாங்க தயாங், என்ன இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவன் ரெஸ்பாண்டே பண்ணாமல் அவன் வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கான் ரூம்குள்ளே. ரொம்ப டயர்டாக வேறு வந்திருப்பான் அவன். நீங்களும் ஒன்றும் கண்டுக்கலாம், ஃபேஸ் பார்த்தோன்னே டயர்டாக இருக்குன்னு சொல்லி, ஹலோ அத்தை இருக்கீங்களா லைனில்? இருக்கேன்டி, சொல்லுடி, யார்? தயாங் தான் அத்தை, வேறு யாரும் இல்லை. தெரியலையே, நாங்கள் பையன்கிட்ட கேட்டேன், என்னாச்சுன்னு தெரில, கொஞ்சம் டென்ஷன் போல், அதான் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டாரு. அப்படியாடி? ஆமாடி வையன், நான் உன்ட்ட கேட்கணுன்ட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. நிஜமாலே என் பையன் கூட நீ ஹாப்பியாக தான் இருக்கியாடி வையன்? இல்லை லேட்டாக வரான், காலையில் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடறான்.
அத்தை, அதெல்லாம் உங்கள் பையன் என்னைய ஹாப்பியாக பார்த்துக்கிறாரு, புரியுதா? இந்த மாதிரிலாம் தேவையில்லாமலாம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோயேன், பார்த்துக்கோ பிச்சிருவேன் சொல்லிட்டேன். அடியே உன் மாமியார் ரீனா, நீ என்னையவே இப்படி பேசுகிற, என்னடி நினச்சிட்டு இருக்க? அது அத்தை உங்ககிட்ட சும்மா செல்லமாக விளாண்டு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கிறவன் கதை நல்லா இருக்கு. சரி சரி, அவன் வந்துட்டான்ல, போ அவனுக்கு சாப்பாடு பரிமாறு. சரி சரி ஓகே அத்தை, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பையனுக்கு நான் எல்லாமே ஹீட் பண்ணி வச்சிட்டேன். உங்களை மாதிரி சோம்பேறின்னு நினச்சிங்களா என்னைய? அடிப்பாவி, ஆமாம், நான் சோம்பேறி இருக்க போய் தான் உன் புருஷன் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து சிஓ ஆயிருக்கான். அது வந்து மாமனாரோட உழைப்பு, உங்களோட என்ன இருக்குது? நல்லா வாயடிக்கடி ஒய்யன், வார உனைய நேரில் வந்து உன்னை பார்த்துக்கிறேன். போங்க அத்தை. முதல்ல போடி, அவனுக்கு பசியாக இருப்பான், நீ போ, அவனை கவனி. சரி சரி ஓகே, நான் நாளைக்கு பேசுகிறேன், பாய். பாய் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சிடுறீங்க. நீங்கள் ஃபோன் பேசி முடிச்சுட்டு இப்போ தயாங்கோட ரூமை தான் நாக் பண்ணுறீங்க. தயாங், தயாங் உள்ளவா? தயாங், டின்னர் எல்லாமே ரெடியாக இருக்குது, சாப்பிட வரீங்களா? இல்லை, எனக்கு இப்போதைக்கு பசிக்கலை, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, எனக்கு தேவைப்படும் போது நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே தயாங். நீங்கள் அவன் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு அவனுக்கு வாட்டர் பாட்டிலில் வந்து வாட்டர் எல்லாமே நீங்கள் வந்து அவனுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டு போகிறீங்க நீங்கள். அப்போ வந்து ஒயன் ஒயன் சொல்லுங்கள் தயாங்க, என்ன கொஞ்சம் இப்படி உட்காரு. என்ன தயாங்க, என்னாச்சு? இப்படி உட்காருன்னு தான் உன்னை சொன்னேன், நான் வேறு எதுவுமே சொல்லலை. சரி சொல்லுங்கள் தயாங்க, என்ன? இல்லை, இந்த லைஃப்பில் நீ ஹாப்பியாக இருக்கியா, இல்லை நான் உன்னை எதுவும் கஷ்டப்படுத்துகிறேன்னா? சேச்சே, அப்படிலாம் இல்லை தயாங், எனக்கு இந்த லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாங் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் கிளம்பிடுறீங்க. அவனுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஏன்னா நீங்கள் உங்கள் அத்தை கூட ஃபோனில் பேசினது செஞ்சது எல்லாமே அவன் கேட்டிருப்பான். அதனால் கொஞ்சம் லைட்டாக அவனுக்கு வந்து கில்ட்டாக ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் டேவும் ஆகுதுடா, வழக்கம் போல் தான் தாங்க சீக்கிரமாகவே கிளம்பி போயிடுறாரு. நீங்கள் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பீங்க. நீங்கள் தாங்கிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் மறந்துட்டீங்க அவன்கிட்ட சொல்கிறதுக்கு. ஸோ டிரைவர் யாரும் இல்லை கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நீங்கள் தாங்குமே கால் பண்ணியிருப்பீங்க, அவன் காலே பிக் பண்ணியிருக்க மாட்டான். சரி, ஃபோனும் எடுக்கல, டிரைவர்னா யாரும் இல்லை. சரி, வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தானே இருக்குது சூப்பர் மார்க்கெட், நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடலாம், எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்தே போயிடுறீங்க. அங்கே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு வாரீங்க. அவங்க வந்து நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் சரி ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? நடக்க ஸ்டார்ட் பண்ணால் ஃப்ளவர் ஷாப்லாம் இருக்குது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பொக்கேலாம் வச்சுருக்காங்க, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வாங்குறீங்க. அதுக்கப்புறம் அந்த இயரிங் ஷாப் அந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்களும் வாங்குறீங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்படியே நீங்கள் வந்து வாங்கிட்டு வரும்போது சடனாக மழை பெய்ய ஆரம்பிக்குது ரொம்ப. நீங்கள் ஃபுல்லாகவே நனைஞ்சிட்றீங்கடா, நனைஞ்சி எப்படியோ வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பொக்கேலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உள்ள தண்ணி இறங்கி அந்த மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஃப்ளவர் வாஷில் வந்து போட்டுடுறீங்க. நீங்கள் ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தைக்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. தாயாங் வந்து ஒரு 11:30 இருக்கும். இன்றைக்கி ரொம்ப லேட்டாக வராது தாயாங், இதுவரை அப்படி வந்ததே இல்லை. லேட்டாக வந்தால் ரூம் லைட் எல்லாமே ஆஃபில் இருக்குது, ஆனால் கிச்சன் லைட் மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. என்ன இவ, எப்பயும் கிச்சன் லைட் ஆஃபில் இருக்கும், ரூம் லைட் தான் எரிஞ்சிட்ருக்கும், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக உள்ளே வந்து பார்க்குறாரு. ஏய் ஒயன், ஒயன் என்னுடைய ஆச்சு உனக்கு? ஒயன் என்ன இப்படி நெருப்பாக கொதிக்குது? ஏய் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, லைட்டாக ஃபீவர் தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி எந்திரி எந்திரி. இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். அதுக்குன்னு கிச்சன்லேயே படுத்துருவியா? கிச்சன்லேயே படுக்க முடியாதுல்ல. ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்கெல்லாம் வச்சுட்டு உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரூமுக்கு தாண்டா தூக்கிட்டு போகிறார் அவர். என்னாச்சு உனக்கு? ஜுரம்லாம் அடிக்குது, ஏன் கிச்சனில் படுத்திருந்த, என்னாச்சு உனக்கு? அது அது ஒன்றும் இல்லை தான், உங்களுக்காக ஃபுட் ஹீட் பண்ணதுக்கு போனேன், என்னால் முடியல. அதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, உடம்புலாம் பயங்கர வலி, காய்ச்சல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு. சரி இதை மட்டும் ஹீட் பண்ணிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. அதான் என்னாலே முடியல, கீழே உட்காந்துட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை, அப்படியே உட்காந்துட்டேன், என்னால் முடியல, என்ன அறியாமே படுத்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை தான். உன்னை இதெல்லாம் நான் பண்ண சொல்லி சொன்னேன்னா? ஏன் எனக்கு கை கால் இல்லையா? எனக்கு ஹீட் பண்ணி சாப்பிட தெரியாதா? இல்லை, டயர்டாக வருவீங்க, இது கூட பண்ண முடியலன்னா என்ன? நான் உங்ககிட்ட கேட்டேனான்னு கேட்டேன்.
இப்போ அவரோட ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. மிஸ் கால் கொடுத்துருக்கா. சாரி, இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டண்டான மீட்டிங்கில் இருந்தேன். அதனால் என்னால் மொபைல் எடுக்க முடியல. மொபைல் என்னோடய கையில் தான் இருந்துச்சு. பட் இப்போ தான் நான் மொபைலே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? சாரி. எதுவும் எமர்ஜென்சியோ? இதுக்காண்டி தான் கூப்பிட்டுருந்தியோ? இல்லை தான், அது சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும். அதான் டிரைவரை நான் யாரும் இல்லை, அவங்கள கூப்பிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்போது எப்படி சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு வந்தேன்? திங்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது? இல்லை, சூப்பர் மார்க்கெட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தானே இருக்குது தான். அதான் நடந்தே போயிட்டு வந்துட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. அப்போ நடந்து போகிறதுல மழையில் நனைஞ்சிருக்க கரெக்டாக? அப்படி நனைஞ்சதுலாம் எனக்கு இப்போ ஜுரம் வந்துட்டு அதானே? இல்லை தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதனாலலாம் வரல. இப்போ என்ன எதனால் வந்துச்சு சொல்லு. எதுக்கு தேவையில்லாமல் வேலை பார்த்துட்ருக்க? நான் ஃபோன் அட்டன் பண்ணல, டிரைவர்ஸும் யாரும் இல்லை. ஆனால் யாரும் போய் வாங்க சொன்னால்? அப்படியே திங்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஆர்டர் போட்டு சாப்பிட்ருக்கலாம்ல. எதுக்குடி தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க? இப்போ ஜுரம் படுத்துக்கிட்டேன். இல்லை தாயம், அது சீக்கிரமாக சரியாயிடும், பிரச்சனை இல்லை தாயம். டேப்லெட் போட்டியா? போட்டியா போடலையா? நீ திருன்னு முடிக்கிறத பார்த்தாலே தெரியுது டேப்லெட் போடலன்ட்டு. சரி இரு, டேப்லெட் எடுத்து வரேன். சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் தாயம். சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கு டின்னர் ரீஹீட் பண்ணதுக்கு போனேன். எவ்வளோ சாப்பிட்டேன்? நல்லா சாப்பிட்டியா இல்லை எப்படி சாப்பிட்ட? இல்லை, கொஞ்சம் வாய் கசந்துச்சா, அதனால் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். இப்போ தாயம் உங்களுக்கு டேப்லெட்லாம் எடுத்து கொடுத்து உங்களை நல்லா கம்ஃபர்ட் பண்ணி தூங்கவும் வச்சிடுறாரா. அவங்க பக்கத்தில் தான் அவரும் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே டைம்ஸ் ஸ்கிப் ஆகுறா. தாயாங் நைட் ஃபுல்லாக உங்களுக்கு ஜுரம் அப்படிங்கிற ஒரு ரீசனால் அங்கே தான் உட்காந்துருப்பாரு. உங்கள் பக்கத்தில் தூங்கியிருக்க முடியாது, உட்காந்துட்டே தூங்கிட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் எந்திரிச்ச உடனே ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஓடுறீங்க. தாயாங் எந்திரிச்சிடுறாரு சவுண்டெல்லாம் கேட்டு. ஏய் வயன், என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்காரு. இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க. வயன், உன்ட்ட தானே கேட்குறேன், என்னாச்சு? எதுவும் வாமிட் எதுவும் பண்ணிட்டியா? அது 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 தாயாங், அது ஒன்றும் இல்லை தாயாங், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் படுத்துடுறீங்க. ஏய், உன்ட்ட தானடி கேட்டுட்ருக்கேன். என்னாச்சு? வாமிட் எதுவும் பண்ணிட்டியா? இல்லை, பீரியட்ஸ் ஆகிட்டு, வேறு எதுவும் இல்லை. ரொம்ப வயிறு வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டா? படுத்துக்கோடி, நான் என்னடி சொல்ல போகிறேன், ஆல்ரெடி ஜுரம் வேறு இருக்குது. சரி நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் விட்டு போயிடுறாருனா. இப்போ அவர் 1 hour கழிச்சு வராரு உங்கள் ரூம்குள்ளே தான். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. ஒயன் ஒயன், சொல்லுங்கள் தாயாங், என்ன தாயாங்? எந்திரி எந்திரி, சாப்பிட்டுட்டு படு, ஓகேவா? எந்திரி. இல்லை தாயாங், வேண்டாம், எனக்கு ரொம்ப வாயெல்லாம் கசக்குது. இது டேப்லெட் போட்டுமே சரியாக வரல. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனே ப்ளீஸ், ஆல்ரெடி வயிறும் ரொம்ப வலிக்குது தாயாங். சரிடி, சாப்பிட்டுட்டு தூங்கு, ஓகேவா? எந்திரி. இல்லை தாயாங், வேண்டாம், எனக்கு பிடிக்கல, ப்ளீஸ் தாயாங், விட்டுருங்க தாயாங். இப்போ எந்திரிக்க போறியா என்ன? எனக்கு ஒரு டைம் தான் சொல்ல முடியும், சும்மாலாம் சொல்லிகிட்டு இருக்க மாட்டேன் நான். எந்திரி. நீங்கள் ரொம்ப பயந்துட்டு அழுதுறீங்க. சரி, நான் எந்திரிக்கிறேன். எதுக்கு இப்போ இவ்வளோ கத்துறீங்க, கோவப்படுறீங்க? வயிறு வலிக்குன்னு சொன்னேன், ஃபீவராக தானே இருக்குது, அதுக்கு ஏன் இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க தாயாங்? உங்களுக்கு இப்போ தாயாங் அப்படியே ஃபீட் பண்ணுறாரா? ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ரொம்ப அழுதுகிட்டே தான் குடிச்சிட்ருக்கீங்க. சத்தம் வராமல் குடிக்கணும் சொல்லிட்டேன். கண்ணத்தோட. சரி ஓகே, கொன்னத்தோட. இனிமேல் அழுகு வந்துச்சுன்னா பார்த்துக்கோ, குடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோல்டாக அவங்களுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இதா டேப்லெட். நீங்கள் டேப்லெட்லாம் வாங்கி போட்டுட்டு தாயாங்க தான் பார்க்குறீங்க. தாயாங், இன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? இன்றைக்கி நீங்கள் லீவா? இல்லை வழக்கமாக 7 o'clockலாம் கிளம்பிடுவீங்கள்ல? ஆமாம், லீவ் தான். ஏன், அதில் உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லைன்னா ஆஃபீஸ் கிளம்பி போட்டோமா? சேச்சா, அப்படிலாம் இல்லை, நீங்கள் இருங்க, நான் ஒன்றும் சொல்லலை, ஜஸ்ட்டு கேட்க தான் செஞ்சேன் தாயாங். சரி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப கோல்டாக தான் சொல்கிறாரு. நீங்களும் படுத்துக்கிறீங்க கப் சிப்புன்னு போய். இப்போ அவர் இந்தா என்னது தாயாங்? ஏன் பார்த்தா உனக்கு தெரியலையா என்னென்னு? சரி கொடுங்க தாயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தான் வாங்கிக்கிறீங்க. அது வேறு எதுவும் இல்லை, ஹீட் பேக் தான் கொடுக்குறாரு. நீங்களுமே வாங்கிட்டு வயிற்றில் வச்சுக்கிறீங்க. இப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவு ரிலீஃபாக இருக்குது. ஆமாம், உனக்கு நாப்கின்ஸ்லாம் இருக்குது தானே? தாயாங், நாப்கின்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி தான் கேட்டேன். நீ என்ன யூஸ் பண்ணுற, நாப்கின்ஸா இல்லை டாம்பானா?
இல்லை மென்ஸ்ட்ரல் கப்பா என்ன யூஸ் பண்ணுற? உங்களுக்கு இப்படி கேட்டோடனே செம ஷாக் ஆகுது. உங்ககிட்ட தானே கேட்குறேன். ஆ இல்லை நாப்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன் தாயம். அது இருக்குது. நேற்று தான் போய் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் தாயம். அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க அவன்கிட்ட. ரொம்ப தயங்கி தயங்கி தான் பேசுகிறீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் இவ்வளோ கோல்டாக இருந்த ஒரு ஆள் இவ்வளோ கேரிங்காக, கொஞ்சம் கோல்டாக தான் கேரிங்கை காட்டுறாரு, அது வேறு விஷயம். பட் இந்த மாதிரி ஓப்பனாக கேட்டோடனே உங்களுக்கு என்ன சொல்கிறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில. ஆனால் உங்கள் மைண்டில் சரி நம்ம ஹஸ்பண்ட் கேட்குறாரு நம்ம ரிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நீங்கள் அப்படி பண்ணியிருப்பீங்க. தாயன் தான் எதுக்கு இத்தனை சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இல்லை பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டைமில் சாக்லேட் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், டார்க் சாக்லேட். அதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய நாலேஜில் நான் வாங்கிட்டு வந்தேன். பிடிச்சதை மட்டும் சாப்பிடு. இந்த மூமெண்ட் அப்படியே ஹாப்பியாக போகுதுடா. இப்போது நைட் ஆகிட்டு உங்களுக்கு தாங்க வந்து கஷாயம் மட்டும் கொடுத்துட்டு டேப்லெட்டும் கொடுத்துட்டு தூங்க வச்சுருப்பாரு. அவருமே இப்போவும் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நேற்றுமே ஒரு பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாரு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் உட்காந்துருக்காரு. இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. சடனாக அவரோட மடியில் போய் படுத்துக்கிறீங்க. அவரோட ஹிப்பை வந்து டைட்டாக ஹோல்டு பண்ணி பிடிச்சிட்டு நல்லா தூங்குறீங்க. அவருக்கு தான் இங்கே செம ஷாக்கு. அதே ஏன் இப்படியே பண்ணுற? இப்போனா சடனாக பண்ணாதே, எனக்கு மாதிரி இருக்குது. ஐயோ இது வேறு தூங்க வேறு செய்கிறாள், உடம்பு வேறு சரியில்லை. கடவுளே இப்படி தான் அந்த நேரத்தில் பார்த்து படுக்கணுமா? கோல்டாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் எவ்வளோ எடுத்துருவோம் போய். சுப்பா கண்ட்ரோல் தான் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் அவரை ரொம்ப டைட்டாக இடுப்போடு சேர்த்து ஹக் பண்ணுறீங்க. அவருக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்குது. உங்களுக்கு வந்து இந்த பில்லோவை ஹக் பண்ணிட்டு படுக்கிற பழக்கம் உண்டா? அந்த ஒரு நினப்பில் நீங்கள் வந்து படுத்திருப்பீங்க. அதே மாதிரி ஹக்கும் பண்ணுறீங்க அவரை. அவர் இருந்துட்டு ஐயோ ஐயன் என்னடி பண்ணுறீங்க, இப்போலாம் வலிக்குதுடி, ஷூப்பா என்னெல்லாம் அப்படி பிடிச்சா, ஐயோ இதுக்கெல்லாம் மானம் தானே செத்தும் போய். ஆனால் நீ பார்க்க தான் இன்னசென்ட்லேயே இருக்க, பண்ணுற வேலைலாம் அப்படி தெரியல. ஏண்டி இந்த மனுஷன் நினச்சேன், இந்த பிள்ளைலாம் நினச்சேடி, இப்படி போட்டு இருக்கிறியே பாவம். உன்ட்டுலாம் எப்படி தான் அது இருந்துச்சோ தெரியல 2 மாதம். ஷூப்பா. அவருமே அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்கத்தில் வந்து படுக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து விலகி போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணியிருக்கீங்க. அப்படியே அந்த ஹக்கிங் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கொஞ்சம் படுத்தோடனே ரிலீஸ் பண்ணிடுறீங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அவரோட செஸ்ட் மேலே படுத்திருக்கீங்க. அவருமே எதுவும் சொல்லலை. உங்களோட தலையை வந்து அவரே கோதி கொடுக்குறாரு. உங்களை பார்த்து பயங்கரமாக அட்மையர் பண்ணுறாரு. அவருமே அப்படியே தூங்கி போயிடுறாரா. இப்போ மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எந்திக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தா செம ஷாக்காக இருக்குது. ஐயோ இந்த கடமை மேலே படுத்துருந்தேன். ஷோ சும்மாவே வந்து விடுவான். நேற்று வேற என்னை அவ்வளோ வேற வச்சிட்டாங்க. உடம்பு சரியில்லாமன்னு சொல்லி ஒரு பரிதாபமும் அவ்வளோ வச்சிட்டான். என்ன மேலே படுத்துருந்தோம். ஷோ எந்திரிச்சாலும் கொத்து பரோட்டா போட்டான். டே வேணாடி எந்திரிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திக்க போகிறீங்க. எங்கே போகிற? ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறேன். ஓ சரி போயிட்டு வா. ஓ இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகி முடிச்சுட்டு டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் தலையை மட்டும் வெளில விட்டுட்டு தயாங் தயாங் என்ன சொல்லு. ஸ்டில் நான் அவர் வந்து படுத்தே தான் இருக்கார். ஆனால் தூங்கலை, முடிச்சு தான் இருக்கார். இல்லை நான் ட்ரெஸ் கொண்டு வரல. நீங்கள் எந்திரிச்சு கொஞ்சம் வெளில போனீங்கன்னா நான் ட்ரெஸ் மாற்றிட்டு உங்களுக்கு வேணும்னா ஏதாச்சும் நான் பண்ணித்தரேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் பெயின் பரவாயில்ல, அதனால நான் உங்களுக்கு இன்றைக்கி சமைச்சு தரேன். நீங்கள் இன்றைக்கி ஆஃபீஸ் கிளம்புங்க. சாரி சரி நான் ஆஃபீஸ் கிளம்ப போகிறேன். நான் ஃப்ரெஷ்அப் ஆக போகிறேன். ட்ரெஸ் மாற்றிட்டு உன்னால் முடிஞ்சால் செஞ்சு வை, எல்லாம் நான் ஆர்டர் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே வெளில போயிடுறாரா. நீங்கள் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜஸ்ட் காஃபி மட்டும்தான் போட போகிறீங்க கீழே. இன்றைக்கி உங்களுக்கு வந்து நேற்றோட இன்றைக்கி வந்து பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான்டா இருக்கும். அதனால் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் போய் காஃபி போட்டுட்ருக்கீங்க. அப்போது ஒரு ஹேண்ட் வந்து சடனாக உங்கள் நெக்கோடு சேர்த்து கவர் பண்ணுது. என்னடே காஃபி போட்டியா? அப்படி நீங்கள் மெஸ்மரைஸ் ஆகி போய் நிற்கிறீங்க. அந்த பர்சனை பார்த்துட்டு தயாங்க பார்த்துட்டு தான் நிற்கிங்க. அப்படி அது அது தயாங் என்னாச்சு, எதுக்கு இப்படி பண்ணுறீங்க? ஓ உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ? அப்படிலாம் இல்லை, பட் சடனாக இப்படி பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் கொஞ்சம் ஷாக்காக தானே இருக்கும். அதான் வேறு ஒன்றும் இல்லை தயாங். அப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது உங்கள் டோர் பெல்லும் ரிங் ஆகுது. உடனே தயாங்க இருந்துட்டு அவனுமே அந்த ஹக்லேருந்து பிரேக் பண்ணிவிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணுறான். அங்கே வேறு யாரும் இல்லைடா, ஜங்குக் தான் நிற்கிறாரு. டேய் தயாங்கா என்னடா நேற்று ஆஃபீஸ் பக்கமே வரல? விளக்குன்னு நேற்று தெளிவாக தானே சொன்னேன் ஃபோனில், அவளுக்கு உடம்பு சரியில்லை வர முடியாதுன்னு சொல்லிட்டு. அது சரிதான் மச்சான். ஓ இப்போ நல்லா புரியுது எனக்கு. அப்போ நேற்று ஒரே ஜாலி தானா, குஜால்ஸ் தான்.
பொன்னி கொத்தாத, கீழே தான் இருக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உள்ளே வா. ஆனால் இருந்தாலும் தாயாங்க, என் தங்கச்சி எப்படி தான் உன்னெல்லாம் வச்சு மேய்க்காலோ தெரில, எப்போ பார்த்தாலும் சிடு சிடுன்னு விழுவல்ல, அதுக்கு சொல்கிறேன். நானும் சரி நேற்று மாப்பிள்ளை லீவ் போட்டான், 2 மாதம் விரதத்தை தீர்த்துட்டான், அதனால தான் லீவ் போட்டிருக்கான் போலன்னு நான் நினச்சேன். அது இப்போ தானே தெரியுது ஒன்றத்தையும் பண்ண மாட்டான்னு. எனக்கு எப்போ பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், மூடிட்டு வா. சர்ரா தாயாங்க, கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே ஃபைல் எடுத்து வந்து உள்ளே உட்கார்றாரு. நீங்கள் காஃபி போட்டுருவீங்களா, தாங்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அப்போ தான் ஜங்குக்கு இருக்கிறத பார்க்கிங்க. ஜங்குக்குண்ணா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி இருங்க நான் காஃபி எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவனுக்கு காஃபியெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அப்புறமா தங்கச்சி நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, அவனை எப்படி பார்த்துக்குறான், நல்லா தான் பார்த்துக்கிறாரு, அவருக்கு என்ன நான் நல்லா தான் பார்த்துக்குறாருண்ணா. சரிண்ணா சாப்பிட்டு போங்க, ஒரு 30 மினிட்ஸில் ரெடி பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும். இல்லை வையன், நான் இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக நான் சாப்பிட்டுட்டு போகிறேன். நேற்று தாங்க ஆஃபீஸ் வரலான்ல, அவனோட ஒர்க்கையும் சேர்த்து நான் தான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி இந்த ஃபைலை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் என்னோடய கம்பெனிக்கு நான் போவேன், அதனால ரொம்ப டைம் ஆகிட்டு. நான் இன்னொரு நாள் வந்து உங்ககிட்ட நல்லா பேசி சிரிச்சிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு நான் போகிறேன், ஓகேவா. இப்போ நான் கிளம்புறேன், காஃபி மட்டும் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே காஃபியெல்லாம் குடிச்சிட்டு கிளம்பிடுறாரு. ஓயன் சொல்லுங்கள் தாயம், எனக்கு கம்பெனியில் ஒரு பார்ட்டி இருக்குது, ஈவினிங் 5:30க்கு நான் வருவேன், கிளம்பிடு. அவர் வாட்டுக்கு சொல்லிவிட்டு போயிடுறாரா. இப்போ அந்த பக்கத்துலேருந்து உங்கள் ஃபோன் அடிக்குது. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அத்தை தான், அதாவது தாங்களோட அம்மா தான். ஹலோ அத்தை சொல்லுங்கள். சேச்சா அப்படிலாம் இல்லை அத்தை, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது அத்தை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேண்ணா, உங்கள்கிட்ட கூட நான் சொன்னேன்ல, அதனால மழை வந்துட்டு திடீர்னு, அதில் ஃபுல்லாக நனைஞ்சி எனக்கு ஒத்துக்கலை, காய்ச்சலும் வந்துட்டா. இப்போ காய்ச்சலோடு சேர்ந்து எனக்கு பீரியட்ஸும் ஆயிடுச்சு அத்தை. அது சொல்லலாம் தான் இருந்தேன் அத்தை, ஆனால் உங்கள் பையன் தான் எல்லாம். உங்கள் பையன் என்னை பெட்டை விட்டு எந்திக்க விட மாட்டேன்ட்டாரு, என்ன செய்கிறது சொல்லுங்கள், என்னால் எந்திக்க முடியல, ஒரே திட்டு என்னையால் கூட வச்சிட்டாரு தெரியுமா அத்தை உங்களுக்கு. சொன்னா இந்த மாதிரி அப்படின்ட்டு, இருந்தாலும் உங்ககிட்ட தான் நான் கேட்கணும் இல்லையா, அதனால தான் கேட்டேன். சொன்னேன் இந்த மாதிரி கால் பண்ணியிருந்தேன், அவன் தான் எடுத்து பேசினான், இந்த மாதிரி வயன் குடம் சரியில்லைன்னு சொல்லி சொன்னாமா. இப்போ பரவாயில்லையா அவனுக்கு? பரவாயில்ல அத்தை, இப்போ ஓரளவு நல்லா ஆகிட்டேன் நான். அப்போயே உங்கள் அத்தைக்கிட்டேயும் பேசுகிறீங்க, அப்புறம் உங்கள் அத்தை கட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுமே கால் பண்ணியிருப்பாங்க, உங்கள் அம்மாக்கிட்டேயும் பேசுகிறீங்க, நேற்று நடந்ததெல்லாம் சொல்கிறீங்கடா. அப்படியே டைம் வந்து ஸ்கிப் ஆகுடா. இப்போ ஈவினிங் தான் நீங்கள் கிளம்பி ரெடியாக உட்காந்துருக்கீங்க. இப்போ காரோட ஹார்ன் சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குது. நீங்களும் டக்குன்னு டோரை போய் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா, வயன் சீக்கிரம் வாடி, டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைம் கார்லேருந்தே சொல்கிறாரு. நீங்கள் இப்போ டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு நீங்கள் காரில் ஏறுறீங்க. காரில் ஏறினா தாங்க பார்த்தா அழகாக இருக்கார் அவரோட கோட் ஷூட்டில். என்ன தாயாங் போகும்போது ஷர்ட் பேண்ட் மட்டும் போட்டு போனீங்க, இப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த பிளேசர் வந்திருக்கு எப்படி? அது ஆஃபீஸில் எனக்குன்னு ஸ்பெஷலாக பர்சனலாக ரூம் இருக்குது, ஸோ அங்கே குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு தான் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் ட்ரெஸ் எந்த செட்டும் எடுத்துகிட்டு போன மாதிரி தரலையே. நான் எடுத்துகிட்டு தான் போனேன், ஒன்றும் இல்லை கொஞ்சம் வச்சு நல்லா பார்க்கலன்னு சொல்லு. தாயாங் இப்படிலாம் பேசாதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டே போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னொரு ஒரு விஷயம் சர்ப்ரைஸாக என்ன இருக்குன்னா, அவர் பேசுகிறாரு, அதுதான் இங்கே பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் உங்களுக்கு. சரி பேசினா பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுடுறீங்கடா. அங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துக்குமே ரீச் ஆகுறீங்க. நீங்கள் ரீச் ஆனால் தாங்க உங்களை எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு, மற்றவங்களும் உங்ககிட்ட இன்ட்ரோ ஆகுறாங்கடா. உங்களை தாங்க வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு மற்ற பிஸ்னஸ் டீலர்ஸ் கிட்டலாம் போய் பேசிக்கிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருந்தால் அப்போ சடனாக ஜங்குக்கு வந்துடுறான். ஸோ ஜங்குக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தயாங்க்கு நேராக தான் நீங்கள் இருக்கிறீங்க. தயாங் உங்களை பார்த்துட்டு கண்ணடிக்கிறான். ஐயோ இவன் யாரும் பார்த்து கண்ணடிக்கிறான்னு தெரியலையே. நீ மனசில் நினச்சிட்டு திரும்பி பார்க்குறீங்க, ஒன்று தான் பார்த்து கண்ணடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்கையிலே சொல்கிறான். நீங்கள் சிரிச்சிட்டு அப்படியே வைக்கப்பட்டு கீழே குனிஞ்சிடுறீங்க. தயாங் வந்து பிஸ்னஸ் டீலர்ஸ் கிட்ட பேசிட்டு தானடா இருப்பான் நின்றுக்கிட்டு, அவன் நேராக இருப்பான் உங்களுக்கு நேராக. இப்போது நீங்கள் உட்காந்துருக்க டேபிளுக்கு உங்களுக்கு நேராக ஆப்போசிட்டில் இன்னொரு பர்சன் வந்து ஹாய் மேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து பர்சன் உட்காடுறாங்க. வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தயாங்க் நான் இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது, அது தவட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறான். மாப்பிள்ள கண்ட்ரோல், நம்ம பிஸ்னஸ் டீலர்ஸ் கூட பேசிகிட்ருக்கோம், கோவப்படாத. பின்ன என்னடா ஜங்குக்கோ அப்படி வந்து உட்காந்துட்ருக்கான் அவன். சரி விடு, தங்கச்சி இருக்கா பார்த்துப்பா விடு, அவள் இருக்கிறதுனால தான்டா எனக்கு கோவம் அதிகமாக வருது. இப்போ உங்கள் சைடு பார்த்தா அவன் இன்ட்ரோ பண்ணுறான், ஐ எம் லியோன் மேம்,
என்னோட பேர் கிம் ஒயன். நான் தயாங்கோட ஒய்ஃப். ஆ தெரியும் மேம். தயாங்கும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே. நாங்கள் 2 பேரும் காலேஜில் ஒன்றா படிச்சிருக்கோம். என்னை பற்றிலாம் உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னது இல்லையா உங்ககிட்ட? இல்லை இல்லை சார், உங்கள பற்றிலாம் சொன்னதில்ல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்னா ஜங்குக்கண்ணா தான் எனக்கு தெரியும். வேறு யாரும் அவ்வளோ தெரியாது. நீங்களும் அவங்க கூட தான் படிச்சீங்களா? எஸ் மேம். நானும் அவன் கூட தான் படித்தேன். எனிவேஸ் மேம், யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல் இன் திஸ் அவுட்ஃபிட். தேங்க் யூ லியோன். லியோன் வந்து அவங்கக்கிட்ட பயங்கரமாக வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு பிடிக்கல தான், கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது தான். ஆனால் எப்படி தப்பிக்கன்னு வேறு தெரியல அவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு நீங்களுமே வந்து அப்படியே இருக்கீங்க. தயாங்க உங்களெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணார்? ஏன்னா அவர் வந்து ஒரு கூல் டைப். பேசிக்காக யார் கூடயும் அவ்வளோ மிங்கிலே ஆக மாட்டார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். எப்படி உங்களை கல்யாணம் பண்ணார்? அது சார், என்னதான் இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்ல. அப்புறம் என்ன சார், நீங்கள் இவ்வளோ ரொம்ப கவலைப்படுறீங்களே தயாங்க பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட் இல்லையா? அப்போது கவலைப்படணும் இல்லையா? நான் கண்டிப்பாக, அது என்னோடய கடமை. தயாங் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்ல பையன்லாம் இல்லை. அவன் சும்மா கோல்டு மாதிரி நடிப்பான், செய்வான். அவன் அந்த அளவுக்குலாம் இல்லை. அவன் காலேஜில் எப்படிலாம் சுற்றினான், செஞ்சான், என்னென்னலாம் பண்ணான் அப்படிங்கிறது ஸ்டில்னால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி அவனை நம்பாதீங்க. அவன் ஒரு கோல்டு டைப், கோல்டு சைக்கோ மாதிரி அவன். அவ்வளோதான், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அவ்வளோதான். சார், ஃப்ரெண்டுன்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டை பற்றியே இவ்வளோ குறை சொல்கிறீங்க. ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறீங்களே சார். என்ன சார் இது ஹேபிட்? எனக்கு என் தயாங்க ரொம்ப பிடிக்கும் சார். அவன் எப்படினாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு அது தேவையில்லை. அவர் என்னோடய ஹஸ்பண்ட். இன்னொரு டைம் என் தயாங்க பற்றி ஏதாச்சும் ஒரு வார்த்தை தப்பாக பேசுனேன்னு வச்சுக்கோயேன், பேசுகிறதுக்கு வாய் இருக்கும், ஆனால் நீ இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். புரியுதா? எனக்கு தெரியாத விட உனக்கு தெரிஞ்சிட போது. ஃப்ரெண்டுனா என்ன வேணாலும் அவனை குறைச்சி பேசுவியா நின்று? இத்தனை வருஷமாக அவர் கூட இருந்திருக்காரு ஜங்கு. ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வந்து ஒன்றும் சொன்னதில்லை. நீ யார்ரா நின்று சொல்கிறதுக்கு? அது என் தயாங்க பற்றி. அவரை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு தெரியாத அளவுக்கு உனக்கு தெரிஞ்சிட போது. இல்லை இல்லை, பத்திட்டு பேர் சொல்லிட்டேன். இங்கே லியோனுக்கு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கோல்டாக வேறு பேசியிருப்பீங்க. அவன் கொஞ்சம் பயந்துட்டான் லைட்டாக. சரின்னு சொல்லிட்டு அவன் அதோட போயிடுறான். அவங்கக்கிட்ட இது பண்ணல. நீங்களுமே இப்போ பார்ட்டியெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு காருக்கு வந்து போயிடுறீங்கடா. இப்போ தயாங்கும் ஜங்குக்கும் வந்து அங்கே அந்த பக்கத்தில் நடந்து வராங்க. நீங்கள் ஆல்ரெடி காருக்கு முன்னாடி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. தயாங்க இருந்துட்டு, சரி மச்சான் நான் கிளம்புறேன்டா. சரி மாப்பிள்ள, போயிட்டு வா மாப்பிள்ள, கொஞ்சம் லேட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணு, சேஃபாக போடா தங்கச்சியை கூப்பிட்டுட்டு. சரி மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே போயிடுறாரு. அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருப்பார் வந்து, சொல்லிவிட்டு அவருமே போயிடுறாருடா. இங்கே தயாங் தான் அவங்கள பார்த்த உடனே செம்ம கோல்டாகிட்டு ஃபேஸு. உங்களுக்குமே அதே மாதிரி தான். ஏன்னா அவன் வந்து ஒரு வார்த்தையும் சொல்லியிருப்பான் இல்லையா? அந்த டென்ஷனில் நீங்கள் இருக்கீங்க. 2 பேருமே அமைதியாக தான் வந்து காரில் ஏறுறீங்க. என்னடி ஒயன், பாட்டெல்லாம் ஜாலியாக போச்சா? ஃபன்னாக இருந்துச்சா? சாப்பிட்டியா முதல்ல? அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ எதுக்கு மேடம் கோவமாக இருக்கீங்க? நான் பாட்டி கூப்பிட்டு வந்து உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி கோவமாக இருக்கீங்களா மேடம்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான். இப்போ அந்த ட்ராவல் முழுக்க ஒன்லி சைலண்ட்டாக தான் இருக்குது. நீங்களும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, அவனும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். ரொம்ப சைலண்ட்டாக போகுது. ஆனால் தாங்க வந்து ஒரு மாதிரி அன்ஃபெமிலியராக ஃபீல் ஆகுது. ஏன்னா நீங்கள் தொண்ணு நேற்றையா பேசிட்டாவது வருவீங்க, திட்டு வாங்கிட்டு பேசிட்டு அந்த மாதிரியாவது வருவீங்க. நீங்கள் அதுவும் பேசுகிறது இல்லை. அப்புறம் நீங்கள் ரீச்சும் ஆகிடுறீங்கடா உங்கள் வீட்டுக்கு. இதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுறேன்னு கேட்டேன். என்ன லியோன் எதுவும் வந்து சொன்னானா? அதான் டென்ஷன் ஆகி உட்காந்துட்ருக்கியா? அவன் சொன்னதுக்கெலாம் ஒன்றும் டென்ஷன் ஆகலை. அவன் சொன்ன வார்த்தைக்காண்டி தான் ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அங்கே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறீங்க தயாங்கிட்ட. தயாங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான், அவனுக்காக நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 மாதமாக அவங்கள ஒதுக்கி தான் வச்சுருப்பான். இருந்தாலுமே நீங்கள் வந்து அவனுக்காக ஏதோ ஒன்று பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகுறான். இப்போ அவனும் இருந்துட்டு எனக்குமே அவன் வந்து உட்காந்து வழிஞ்சு பேசும்போது டென்ஷன் ஆக தான் செஞ்சிச்சிரி ஒயன். பொசசிவ் ஆச்சு தான், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். எனக்கானவக்கிட்ட நான் மட்டும்தான் வழிஞ்சு பேசணும், நான் மட்டும்தான் கொஞ்சணும், நான் மட்டும்தான் திட்டணும், நான் மட்டும்தான் கடிக்கணும், நான் மட்டும்தான் அடிக்கணும், அவ்வளோதான். எனக்கானவளை யார்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், முடியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் கிஸ் பண்ணி ஒயன் முடியலனா போய் நீனாவே பண்ணிக்கப்போ. ஏய் சி, அதுக்காண்டி அப்படி ஒன்று நான் கல்யாணம் பண்ணேன்? இல்லை எனக்கு புரியல சார். என்னது? அதுதான் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ தான் ஒய்ஃபுன்னு நீ தான் இருக்கல, அப்புறம் என்ன நான் எதுக்கு செல்ஃபாக பண்ணிக்கிறேன்? அப்போ நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணிடுவேன் அப்படி தானே? அது வந்து அறியாத பிள்ளை, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கு எதுக்கு இப்போ கோவப்படுறடி? ஐயையோ, கோல்டு சீவோனா இவ்வளோ தானே? ரொம்ப கோல்டாலாம் இருக்க மாட்டிங்களா சார்? அவ்வளோதான். இப்போ எதுக்கு என்ன நோண்டி பிடிச்சி கேள்வி கேட்டுட்ருக்கா? நான் எங்கே சார் கேள்வி கேட்குறேன்?
நீங்களாக தான் சார் வளர்றீங்க எல்லாத்தையும். தாங்க நம்ம இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் நம்ம கோல்னஸ்லாம் எங்ககிட்ட மெல்ட் ஆயிரும் போலடா. உயிர்டா டே உயிர்டா ரூமுக்கு அப்படியே நழுவி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரூமுக்கு நழுவிட்டு ஓடிடுறாரு. அப்படியே 1 வீக் ஸ்கிப் ஆகிருக்கும்டா. இப்போ நீங்கள் தயாங்காக நீங்கள் தான் சமைச்சிக்கிட்டு இருக்கீங்கடா. இந்த 1 வீக்கும் அவர் உங்கள் கிட்ட கூட வந்திருக்க மாட்டார். அவர் வாட்டில் ஆஃபீஸ் போவார், ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்தவர். இப்போவுமே நீங்கள் வந்து செப்பரேட்டான ரூமில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அவனுக்காக குக் பண்ணிலாம் முடிச்சிடுறீங்க, லஞ்ச் பேக் பண்ணிடுறீங்க தயாங்க்கு. தயாங் வந்து அவனோட ரூம்லேருந்து கீழே வரான், வந்துட்டு அவங்கள கூப்பிடுறான். பையன் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டு, சில இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் இருக்குது, அதனால் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணாம், நான் லஞ்ச் மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன், சரியா, நான் கிளம்புறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். முன்னாடி இருந்த கோல்னஸ் இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது உங்களுக்கு. இப்போ ரிட்டன் வந்து வீட்டுக்குள்ளே அவன் தயாங் வந்து வரான். கார்க்கே மறந்துட்டேன்டே, அதான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வெளில போகிறதுக்குள்ளே நீங்கள் அவனை பேக்கப் பண்ணுறீங்க. உஷா, தயாங், இப்படி பொண்டாட்டிய ஆசை காட்டிட்டு மோசம் பண்ணிட்டு போறிய நீனு? கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்ச 3 மாதத்துக்கு மேலேயே ஆகிட்டு நமக்கு. இன்ன வரைக்கும் என் மேலே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை வேறு எதுவும் இஷ்யூவா? வேறு எந்த இஷ்யூவும் இல்லை. அட் த சேம் டைம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இல்லை. உனக்கு பீரியட்ஸ் முடியட்டும், கொஞ்சம் கம்ப்ளீட்டாக நீனும் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகுதுன்னு சொல்லி தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் என் பொண்டாட்டியை ரொம்ப வெயிட் பண்ண வச்ச மாதிரில இருக்குது. ரொம்ப தவிக்கிற போலையே. என்னடே அவங்க மிஸ் பண்ணுறியா என்ன? ரொம்ப மிஸ் பண்ணுறேன், தெரியுது, நீ தவிக்கிற தவிப்பிலே தெரியுது. இனிமேல் நமக்குன்னு செப்பரேட்டான ரூம்ஸ் வேண்டாம், அப்புறம் உங்கள் கோல்னஸ் எல்லாத்துலேயுமே நான் அவஸ்தைப்பட்டு உறைஞ்சி போயிட்டேன். இனிமேல் இப்படிலாம் இருக்க வேண்டாமே, நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாமே. உங்களுக்கு என் கூட வாழ்கிறது ஓகே தானே? நான் எதுவும் விருப்பப்படாமல் உங்களை ஃபோர்ஸ் பண்ணிடல. நான் பேசுகிறது எல்லாமே கொஞ்சம் அப்புறமா பேசிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் டைம் ஆகுதுடி, சரியா? கொஞ்சம் ஹாப்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் பண்ணனா நான் கிளம்பிடுவேன் அப்படியே ஆஃபீஸ்க்கு. சரி, ஓகே தான், நீங்கள் சேஃபாக போயிட்டு வாங்க. நீங்கள் அப்படியே வந்துடுறீங்கடா. டோர் லாக் ஆகிற சத்தம் மட்டும்தான் கேட்டிருக்கும். நீங்கள் கிச்சனில் வெசல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண வந்திருப்பீங்க. லைட்டாக உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா இது, நம்ம பேசிகிட்டு இருந்தோம், ஒர்க் இருக்குன்னு சொல்லி போயிட்டாரு, சரி அதுவும் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு 2 ஹேண்ட் வந்து உங்களோட ஹிப்பில் வந்து ரேப் ஆகுது. தயாங், ஆஃபீஸ் போகலையா நீங்கள்? இல்லை. என் பொண்டாட்டி ஆசையாக ஒரு விஷயத்தை கேட்டு நிறைவேற்றலாம். எப்படி நிறைவேற்றாமல் இருந்தால் புருஷ லட்சணமாக இருக்காதே. அதனால் இருக்குது. உங்களால் அவர் பண்ணுறதை கொஞ்சம் கூட பியர் பண்ணிக்க முடியல. ஏன்னா நீங்கள் பார்த்த தயாங் வந்து ஒரு இதாக இருப்பாங்க, இப்போ இருக்கிறது அப்படியே டோட்டலி ஆப்போசிட்டாக இருக்கிறாரு அவர். ஆனால் ஸ்டில் நான் அந்த கோல்னஸ் அப்படிங்கிற ஒரு இது மட்டும் இப்போ வர குறையவே இல்லை. ஏய் பொண்டாட்டி, லவ் யூ டே, லவ் யூ தயாங், இருடே நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாஸ்டராக ஹாப்பி என்டிங். இதுவே நல்ல எண்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் வந்து ஒரு ரெக்வஸ்டான ஒன் ஷாட், நான் ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், இப்போ நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த ரெக்வஸ்டான ஒன் ஷாட் யார் கேட்டா அப்படின்னா வந்து ஷா. ஜூனியரே, இந்த ஒன் ஷாட் உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நீ கொடுத்த டைட்டிலில் தான் நான் அந்த ஒன் ஷாட்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கேட்டுட்டு, சரியா? எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. நம்ம நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டில் பார்ப்போம்டா. பை ஆர்மீஸ்.